திருச்சி மாநகரமே மக்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. அதிர்ந்தது திருச்சி மாநகர். மலைக்கோட்டை மாநகர் அதிர்ந்ததே என்று சொல்லலாம். அவ்வளவு மக்கள் கூட்டம். சரியாக சென்னையிலிருந்து 1:30 மணிக்கு தனது வீட்டிலிருந்து புறப்பட்ட விஜய் நேரடியாக சென்னை விமான நிலையம் சென்றார். அங்கிருந்து திருச்சி சென்ற அவர் 3:20 மணிக்கு விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்ததுடன் மக்கள் கடல். இதோ மக்கள் கூட்டத்தின் நடுவில், இல்லை, மக்கள் கடலின் நடுவில் நடிகர் விஜயின் பிரச்சார வாகனம். இங்கிருந்து அவர் ரோட் ஷோ. அதன் பின்பு அவர் மக்களிடம் திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம். இப்படி ஒரு திட்டமிடுதல். ஆனால் எப்படி திருச்சி கிழக்கு தொகுதிக்கு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்வார் என்பதை காண்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மக்கள் வெள்ளமென திரண்டனர். தமிழகமே திருச்சி மாநகரை நோக்கி. 8 கோடி மக்களின் பார்வை தற்பொழுது திருச்சி மாநகரை நோக்கி. தமிழக வெற்றி கழகம் 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி முன்னிட்டு இந்த தேர்தல் களத்தில் குதித்துள்ள விஜய் பல்வேறு முறை கடலூர் போன்ற பிரச்சாரங்களை ரத்து செய்த நிலையில் தற்பொழுது திருச்சிக்கு அவர் போட்டியிடும் கிழக்கு தொகுதியில் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். இன்று மதியம் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சியை நோக்கி வந்துள்ள நடிகர் விஜய் 2-3 தினங்களுக்கு முன் தேர்தல் அறிக்கையை புத்தமாக வெளியிட்டார். அவற்றில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்த நடிகர் விஜய் முடிவில் வாசலுக்கும் விசில் கோலம் போடுங்கள் என்று ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பெரம்பூரில் அவரது பிரச்சாரம் இருக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் ரத்து செய்யப்பட்டது. தருமபுரியில் அவர் பிரச்சாரம் இருக்கும், கடலூரில் ஹெலிகாப்டர் மூலம் பிரச்சாரம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் என்று இன்று அவர் போட்டியிடும் கிழக்கு தொகுதி திருச்சியை நோக்கி இன்று விமானத்தில் வந்தபோது மக்கள் வெள்ளத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இதோ பாருங்கள், கழுகு பார்வையில் விஜயின் வாகனம் திருச்சி விமான நிலையத்தை விட்டு வெளியேற முடியாமல் திணறும் காட்சி. இது இந்திய தேர்தல் வரலாற்றில் ஒரு புது அத்தியாயமாகவே எழுதப்படும் எதிர்காலத்தில் என்பதில் மாற்று கருத்தில்லை. இவ்வளவு இளைஞர்கள் படை அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதுவும் கணிக்க இயலவில்லை. பல்வேறு சூழலில் இவ்வளவு பெரிய கூட்டங்கள் மாறுபட்ட கருத்தையும் பிரதிபலித்திருக்கின்றன என்பதில் மாற்று கருத்தில்லை என்றாலும் விஜய்க்கு இன்றைய இளைஞர்களின் ஆதரவு பெருமளவில் இருப்பதை நாம் காண முடிகிறது. ஆனாலும் தேர்தல் களத்தில் அவர் திமுகவுடன் தான் நேரடி மோதல் என்று சவால் விட்டு வகையில் களத்தில் குதித்துள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது திருச்சியில் மக்கள் வெள்ளத்தில், திருச்சியில் கடலா, மக்கள் கடல், இங்கு ஒரு சமுத்திரம் கூடியது போல் மக்கள் இதோ தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் போடும் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். இப்படியாப்பட்ட சூழல் இன்னும் 2 தினங்களில் பிரச்சாரம் முடியும் நிலையில் 20-21ஆம் தேதி சென்னை பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்வார் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் பல பகுதிகளுக்கு அவர் பிரச்சாரம் செல்ல இயலவில்லை அல்லது செல்லவில்லை என்றே சொல்ல வேண்டும். இந்த தேர்தல் களம் ஒரு மாறுபட்ட களமாகத்தான் இருக்கும் என்று பொதுவாக தேர்தல் கணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். விஜயின் மக்கள் வெள்ளத்தில் வரும் காட்சி இதோ உங்களுடைய நேரடி பார்வைக்கு விட்டுவிடுகிறோம்.
பகுதியை நோக்கி திருச்சியில் அவரது வாகனம் நகல இயலாமல் திணறும் காட்சி. திருச்சி விமான நிலையத்தில் இப்படியா?